Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றிய சுவாமிநாதன் வாடிக்கையாளர்களின் நகையை மோசடி செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு 2-3 வருஷமாக இப்போ அவருக்கு நல்ல கொஞ்சம் பழக்கமான நகை வைக்கிறது பழக்கமான நகை செக் பண்ணுறது பழக்கமானதால அவரோட பேரில் இருக்கிற நம்பிக்கையின் பேரில் முதல் நாள் நகையை அடகு வச்சோம், அந்த வட்டி பணத்தை கட்டினோன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, நாளைக்கு வந்து நீங்கள் சீட்டை வாங்கிக்கோங்க, இல்லை நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் இப்படி இழுக்கடிச்சு சீட்டை கொடுக்குறாரு. நாங்கள் நம்பிக்கையின் பேரில் சீட்டை வாங்கிட்டு போயிடுறோம், நகை சீட்டை வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் எங்களுடைய நகை சீட்டில் எங்கள்கிட்ட அவர் பிடிச்சி கொடுக்குறது பார்த்தா 2,50,000 கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தாக்கா நாங்கள் வந்து இங்கே பேங்கில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 4,50,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2,00,000 ரூபா கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பெரிய அளவில் இது முறைகேடு நடந்திருக்கு. இது கூடிய சீக்கிரம் இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி இது கொஞ்சம் உதவி பண்ணி எங்களுடைய நகையை வந்து பத்திரமா மீட்டு எங்களுக்கு கொடுத்தா போதும். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக, அதாவது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள மேலமாத்தூர் கிராமத்துல தேசியமயமாக்கப்பட்ட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற வங்கி கிளை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேல செயல்பட்டு வருது. இதுல அருகே உள்ள கிராமங்களான சின்னவெண்மணி, பெரியவெண்மணி, கரம்பியம், மல்லிநகரம், கீழமாத்தூர் உள்ளிட்ட கிராம மக்கள் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க அந்த வங்கி கணக்கு வச்சு நகைக்கடன் பெற்று வராங்க. இதுல இந்த சூழ்நிலையில வங்கியில கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சுவாமிநாதன் என்கிற நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வந்தாரு. கடந்த 10 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில அவர் விடுமுறை எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு பதிலாக வேற ஒரு நகை மதிப்பீட்டாளரை அங்க வைக்கிறாங்க. அவர் பார்க்கும்போது இன்னொரு வாடிக்கையாளர் 1,00,000 ரூபாய்க்கு நகைக்கு வட்டி கட்ட வேண்டும் என கடன் அட்டையோடு வராரு. உங்களுடைய கணக்குல 2,00,000 ரூபாய் இருக்கு என்று அவர் கூறும்போது உடனே அவங்க அதிர்ச்சியாகி அது எப்படி என்னுடைய கணக்குல வரலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதனை தொடர்ந்து இந்த செய்தி காட்டுத்தீ போல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பரவுது. இதனை தொடர்ந்து வங்கி கிளைக்கு வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து சோதனை செய்து பார்த்த போது எல்லார் இடத்துலயும் இது போல செயல்படாம ஆதரவற்றவங்க, வயதானவங்க, அவங்க நகை கடன் பெற்றிருக்கிற அவங்கள்ட்ட மட்டும் ஒரு சிலருக்கு 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், 2,00,000 ரூபாய் என ஏறக்குறைய சுமார் 50,00,000 ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டது தற்போது தெரிய வந்திருக்குது. இது குறித்து வங்கி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்து நகைக்கடனை பிரச்சனை இல்லாமல் முடிக்கிறதுக்கு வாடிக்கையாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால வங்கி கணக்கு வச்சு வரவு செலவு செய்த அந்த வாடிக்கையாளர்களே பெரும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.